வணக்கம் நேயர்களே. இது சானல் ஜி. இன்றைய நிகழ்ச்சியில் வெளிச்சத்திற்கு வாங்க. பால ஜோதிடம் இதழில் வெளிவந்த தொடர் பதிவுகளில் இருந்து வரும் தொடர் நிகழ்ச்சி. படைப்பு விசு ஐயர். இனி சிந்தனைக்கு போகலாம். வெளிச்சத்திற்கு வாங்க. நான் ஒன்னும் பெரிசா சொல்லவில்லை சார். காஷுவலாக இப்படி சொன்னதற்கு அவர் இப்படி வழக்கு போட்டு அல்லது இப்படி அவமானப்படுத்தி விட்டார் பாருங்க சார் என்று அலுவலகத்திலோ குடும்பத்திலோ அல்லது வெளிவட்டார பழக்கத்திலோ சொல்லி புலம்புபவர்களை பார்த்து இருக்கிறீர்களா? என்ன தான் இருந்தாலும் உங்களுக்கு இந்த வாய்க்கொழுப்பு ஆகாதுங்க. வாயை வைச்சுக்கிட்டு சும்மா இருந்தா தானே. அதான் இப்போ வாங்கி கட்டிக்கிறீங்க என்று நாம் பட்ட அவமானத்திற்கு சர்டிபிகேட் கொடுத்து நம்மை இன்னமும் அவமானப்படுத்தும் குடும்ப உறுப்பினர்கள் அல்லது நட்பு வட்டங்களும் இருக்க தான் செய்யும். அது சரி. அவமானம் என்றால் என்ன? தன் நிலையை மற்றவர்கள் முன் குறைத்து பேசுவது, அதுவும் மற்றவர்கள் அறியும்படி பொது வெளியில் பேசுவது. இதனை டஃபேம் செய்தல் என சொல்லுவார்கள். என்ன தான் அவமானத்தை எல்லாம் துடைத்து போட்டு விட்டும் போகும் நபராக இருந்தாலும் உணர்ச்சி வசப்படாமல் இருக்க முடியுமா என்ன? அதுவும் கொஞ்சம் சென்சிட்டிவ் ஆசாமியாக இருந்தால் உடனே கோபம் கொப்பளிக்க சமூக வலையில் நான் அவன் இல்லை என்று காட்டி விடுவார்கள். இல்லை என்றால் நான் அப்படி சொல்லவில்லை என்று எதிர்வாதம் செய்வார்கள். இன்னும் சிலர் நீ மட்டும் என்னவாம் என்று பதிலுக்கு எதிராளிகளை அவமானப்படுத்திவிட்டு தான் சந்தோஷம் அடைவார்கள். இதனால் தான் திருவள்ளுவரும் யாகாவார் ஆயினும் நா காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்குப்பட்டு என சொல்லி இருக்கிறார். எத்தனை பேர் சொன்னாலும் எத்தனை தடவை சொன்னாலும் என்னால் பாருங்க இந்த வார்த்தையை மட்டும் சொல்லிட்டால் எனக்கு கொப்பளித்து கொண்டு வரும் பாருங்க என்று உணர்ச்சி கொப்பளிக்க நம்ம கிட்ட வருவாங்க. நம்ம இப்படி உணர்ச்சி கொப்பளிக்கும் ஆசாமி என்று தெரிந்தே சிலர் நம்மை இப்படி வேண்டும் என்று இது போல உணர்ச்சிகளை தூண்டி விட்டு அவமானப்படுத்தியதாக சந்தோஷப்படுவார்கள். இவர்கள் இப்படி தான் என அமைதியாக எந்த ரியாக்ஷன் கூட கொடுக்காமல் இருந்தால், இத்தனை சொல்லியும் இவர்களுக்கு இது இல்லை ஒரு ரியாக்ஷன் கூட தரவில்லை என்று சொல்லி நம்ம வாயை கிளறிவிட்டு நம்ம கையாலேயே நம்ம கன்னத்தில் அரைந்து விட்டு நான் நல்லவன் என்று பொது வெளியில் காட்டி விட்டு அமைதியாக சென்று விடுவார்கள். அட ஆமாங்க ஐயா என்று உங்களுக்கு யாரையாவது பார்த்தால் அப்படி தோன்றுகிறதா? அது சரி. அதுக்கும் சோதிடத்திற்கும் சேர்த்து என்ன சொல்ல போறீங்க என்று யோசிக்கிறீங்க புரிகிறது. முதலில் சில விஷயங்களை சொல்கிறேன், குறித்து கொண்டு அது சரியாக உள்ளதா சொல்லுங்கள். எந்த ஒரு பாவகத்திற்கும் அதன் 7ஆம் பாவகம் நிவர்த்தி பாவகம். எந்த ஒரு பாவகத்திற்கும் அதன் 3ஆம் பாவகம் செயல்பாட்டை குறிக்கும். நம்மை காயப்படுத்தி அல்லது அவமானப்படுத்தும் நபர் யாராக இருந்தாலும் அவர்கள் எதிரி ஸ்தானமாக சொல்லும் 6ஆம் இடம். இவைகளை குறித்து கொண்டு இனி சொல்ல வரும் சிந்தனையை கொஞ்சம் கோர்த்து பாருங்கள். மனக்காயத்தை ஏற்படுத்துபவர் 6ஆம் இடம் இல்லையா? அந்த 6ஆம் பாவகம் செயல்பாட்டிற்கு வர வேண்டும் என்றால் 6இலிருந்து 3ஆம் இடத்தை பார்க்க வேண்டும் இல்லையா? 6ஆம் பாவகத்திற்கு 3ஆம் இடம் 8ஆம் பாவகம் சரி தானே? இந்த 8ஆம் இடத்தை அவமானத்தை ஏற்படுத்துவதை குறித்து காட்டும். அட ஆமாங்க ஐயா. இது தெரிந்துமா நம்மால் இதை தவிர்க்க முடியவில்லை? இது போன்ற சிக்கலான சூழலில் இருந்து தப்பிக்க வழி எதுவும் உள்ளதா என்று கேட்க வருகிறீர்கள் புரிகிறது. எப்போதெல்லாம் பூட்டு தயாரிக்கப்படுகிறதோ கூடவே சாவியும் தயாரிக்கப்படும் என்ற அடிப்படை சிந்தனையை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு. என்ன தீர்வு?
எப்போ எப்படி நடக்கும் என்பதை சொல்வது தான் உங்கள் நம்பிக்கைக்குரிய சோதிடர் சொல்லும் நல்வாக்கு என்ற சிந்தனையை எடுத்து கொண்டு தொடர்ந்து சிந்திக்க வாருங்கள். 8ஆம் பாவகம் அவமானத்தை குறிக்கும் என்றால் அதற்கு நிவர்த்தி 7ஆம் இடம் இல்லையா? அந்த நிவர்த்தி பாவகம் 8இல் இருந்து 7 இடங்களை எண்ணி பாருங்கள். 2ஆம் இடத்தை காட்டும் சரி தானே? இந்த 2ஆம் இடம் தான் வாக்கு ஸ்தானம் என்பது நம்மில் பலருக்கு தெரிந்து இருக்கும். ஆக அவமானத்தை குறிக்கும் 8ஆம் பாவகத்திற்கு நிவர்த்தி பாவகமான 2ஆம் இடத்தை குறிக்கும் வாக்கு அல்லது பேச்சை கவனமாக அல்லது பொறுமையாக கையாண்டால் 8ஆம் பாவகத்தால் ஏற்படும் அவமானம் அல்லது பழி உணர்ச்சி குறையும் என்பது சோதிட ரீதியாக சொல்லும் விளக்கம். இதை தான் நம் முன்னோர்கள் எப்போதும் அன்பாக அமைதியாக பேசுங்கள், அடுத்தவர்களை மதித்து பேசும் அன்பான பேச்சு ஒன்றை நம்மை அவமானத்தில் இருந்து காப்பாற்ற நிவர்த்தியாக அமையும் என இந்த 2வது பாவகத்தை அவமானத்தில் இருந்து காப்பாற்றிக் கொள்ள குறிப்பாக சொல்லி இருப்பார்கள். காக்க என வள்ளுவமும் இந்த சிந்தனையை சொல்கிறது என்று சொல்வதை நாம் அறியும் போது இந்த இயல்பான் செயல்பாட்டில் சோதிட பின்புலம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது அல்லவா? சாலையில் சிக்னலில் நிற்கும் போது யாராவது வண்டியில் தெரியாமல் மோதிவிட்டால் என்ன அண்ணே, என் மேல கோபமா, அவசரமாக போகணுமா, சரி போங்க என்பது போல அன்பான வார்த்தைகளை சொல்லி விட்டு கொடுத்து அவரை ஆஸ்வாசப்படுத்தி அனுப்பி வையுங்கள். கனமான வார்த்தைகளை சொல்லிவிட்டால் அவர் தரும் கடுமையான வார்த்தைகள் நம்மை அவமானப்படுத்தி விடும், மன அமைதியை கெடுத்து விடும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இது சாலையில் மட்டுமல்ல, குடும்பத்தில், அலுவலகத்தில், நண்பர்கள் வட்டத்தில் என ஒவ்வொரு இடத்திலும் இந்த அன்பான அணுகுமுறையை கையாள்வது இரு தரப்புக்கும் நல்லது என்பதை புரிந்து கொண்டு அன்பை விதைப்போம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்.